ஒரு ஆப்பன் 2 எடுத்துட்டான். என்ன செய்யுது? நம்ம 3 தான் எடுத்துருக்கோம். அவன் இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் நம்ம பாயிண்ட் வந்துடுவான் அவன். அதனால் நான் இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன். கோளாறு படி பண்ண போகிறேன். போடு அடா இன்னும் அடி முடியல. போடு இன்னும் சாகணும். சரி இந்த சைடு போகும். இந்த சைடு போகும். ஆனால் நம்மளுக்கும் கொஞ்சம் எழுத்து குறையுது. ஆனால் இந்த அவன் அடிக்காமல் பார்த்துக்கணும். நம்ம இப்போ மெடிக்கெட் போட்டு நான் ஓட ஆரம்பிக்கிறேன். நான் ஓடினா அடிக்க முடியும். ஆட்டி ஆடுறான். அதை போடு போடு. ஐயோ அவனுக்கு தான் ப்ரோ எழுத்துக்கிறாங்க. நம்ம போடு. ஐயோ ப்ரோ கோகுல் போட்டு அவன் எஸ்கேப் ஆகிறான் ப்ரோ. இந்த பக்கம் அவன் வால்ஸை போடு. அடிச்சான் ப்ரோ. போடு 3 எடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்யறது ப்ரோ? அதனால் நான் இன்னொரு மேட்ச் வந்திருக்கேன். இப்போ இந்த மேட்ச்லேயே அடி போடு போடுறா எசரம் ப்ரோ. அடி அடி அடி. இல்லை என்னடா இப்படி அடிக்கிற? அடி அடிக்கிறேன். அடி அடி அடிக்க முடியலையே. ஐயாஸ் லாஸ்ட் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் யார் பாய் எடுக்கிறான்னு இப்போ தெரில. எனக்கே தெரிலங்க. இந்த மேட்ச் நம்ம போய் எடுத்தோம்னா என்ன அடி அடி போடு மாசு. எக்ஸ்ட்ராட் அடிச்சிட்டேன். அவனா இன்னும் எக்ஸ்ட்ராட் அடிக்கல. நம்ம எக்ஸ்ட்ராட் அடிப்போம். அப்படி ஓ இந்த கண்ணு தான் நல்லா இருக்கு. கழுகு கண்ணு டெசர்ட்டில் வச்சு அடிக்கிறாங்க. சுகம்தான். அட்ரா இப்படியே அடிக்கணும். அப்புறம் அடிக்கிறது. அட்ரா 1 vs 1. இது என்ன நடக்க போகுது இப்போ? யார் சாகுவா? இப்போ யார் சாக போகிறா? யாருக்கு ரேங்க் கிடைக்க போகுது? யார் லோன் போய் ஜெயிக்க போகிறா? அதான் இந்த சேலஞ்சே இப்போ. ஓய் டேய்